ஒரு வருடத்து முன் கழிவறை குழியில் இருந்து மீட்கப்பட்ட சடலம். கம்பஹா இந்துருகல்ல பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கொலை செய்யப்பட்டு கழிவறை குழியினுள் புதைக்கப்பட்டிருந்த ஒருவரின் சடலத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் கம்பஹா போலீசார் நேற்று மீட்டுள்ளனர். இந்த கொலை கடந்த 2024 9ஆம் மாதம் 8ஆம் திகதி இடம்பெற்றுள்ளதுடன் காணாமல் போனமை குறித்து உயிரிழந்தவரின் சகோதரரால் கம்பஹா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. சுமார் ஒரு வருட விசாரணையின் பின்னர் வெளிப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீசார் கடந்த 6ஆம் திகதி 3 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது கொலையின் பின்னணி அம்பலமானது. கொலை செய்யப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்து மது விருந்து நடத்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இந்த கொலை இடம்பெற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்டவரை தடியால் தாக்கி பின்னர் சடலத்தை கழிவறை குழியினுள் போட்டு மூடியதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் இந்துருகல்ல பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய திருமணமான நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பூகொட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 3 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தமை குறிப்பிடத்தக்கது.